தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். மிஸ்டர் அண்ணாமலைக்கு மிஸ்டர் சீமானுக்கு தமிழக அரசியல் பிடிபடவே மாட்டேங்குது. அவங்க குழம்பி போயிருக்கிறாங்க. அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா திருப்பரங்குன்றம்னு சொல்லி பார்த்தாரு, மும்மொழி கொள்கைன்னு சொல்லி பார்த்தாரு. இந்த இடத்துல சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி பார்க்குறாரு, பஞ்சமி நிலம்னு சொல்லி பார்க்குறாரு. என்னடா இது, தமிழ்நாடு மக்கள் நம்ம பக்கம் திரும்பவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு ரெண்டு பேருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ரெண்டு பேரும் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா, தமிழக மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. இவர் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனலிசம், பிரிவினைவாதம், அதை பற்றி கம்ப்ளீட்டாக பேசிட்டு இந்த சைடை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறாரு. இந்த சைடு இவர் பார்த்தாரு அப்படின்னா திராவிடத்தை ஒழிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு, திராவிடத்தை ஒழிக்கிறது தவறு கிடையாது. அது ஒழிக்கப்பட வேண்டியதா இல்லையான்றது இன்னொரு கருத்தாக இருந்தாலும், பெரியாரை போயிட்டு நிந்திச்சு பெரியாரோட சண்டை போட்டுட்ருக்கிறார். அவர் உயிரோடையே இல்லை. ஸோ தமிழக மக்கள் பார்க்குறாங்க, இவங்க ரெண்டு பேருமே சரி கிடையாதேப்பா, நமக்கு வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது, அதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. இவர் என்னடானா பிரபாகரனோட பிள்ளைகள்ன்றாரு. இவர் என்னடானா ஹிந்துத்துவான்றாரு. ரெண்டு பேருமே சரி கிடையாதே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மற்ற கட்சிகளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நடுநிலைவாதிகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மை செல்ஃப், நாங்களாம் நடுநிலைவாதிகள். யார் எப்படி அரசியல் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றபடி தான் நம்ம ஓட்டு போடுவோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இந்த சைடு பார்க்கலாமா, விஜய் சைடு போகலாமா, இல்லைன்னா வேறு யாராவது நல்லா இருக்காங்களா, டிஎம்கே சைடு கூட பிடிக்கலைனாலும் அவங்க சைடு போகலாமா, இப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒன்று, அண்ணாமலையோ சீமானோ அவங்கள கடவுள் தான் காப்பாற்றணும். நன்றி, வணக்கம்.